வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கீங்க அல்லது வந்து 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 10th தான் வந்து குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் இருக்காது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போட்டி வந்து மிக மிக குறைவாக தான் வந்து இருக்கும். தென் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் 4 நாள் தான் வந்து இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் உட்பட இன்னும் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களோட நேம் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் என்ன, உங்களோட தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர், உங்களோட வயது, பிறந்த தேதி, அதே மாதிரி தேசிய இனம், மதம் எல்லாமே வந்து எழுதிங்க. மதம் அப்படிங்கிறது இந்துவா கிறிஸ்டினா அப்படிங்கிறத வந்து எழுதிங்க. அதே மாதிரி இனப்பிரிவு என்ன, இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி, அதாவது பார்த்திங்கன்னா இதில் ஜாதி என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களுக்கு நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, விண்ணப்பிக்கும் பதவியில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத வந்து இல்லைங்க. நெக்ஸ்ட்டு வாகன ஓட்டுநர், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான தகுதிகள் இருந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லைன்னா டேஷ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், தென் உங்களோட சைன், இதெல்லாமே டேட்டு, இடம் இதெல்லாமே போட்டுங்க. இடம் வந்து உங்களோட ப்ளேஸ் வந்து போட்டுங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாமே பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவரில் மேலே வேலைவாய்ப்பு விண்ணப்பம் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிறத எழுதி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பிலையும் சுய சான்றப்பம் அப்படிங்கிறத எழுதி நீங்கள் வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியாக உங்களோட மார்க் ஷீட்ஸு, அதே மாதிரி டிசி, நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட கம்யூனிட்டி ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஒரு சிலர் கேட்குறீங்க கல்வி தகுதினா நான் வந்து இப்போ டிகிரி முடிச்சிருக்கேன், எல்லா இதுவும் வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கம்பல்சரி உங்களோட 10th 12th அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் மார்க் ஷீட்டுன்னு இருக்கிறது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதில் சுய சான்றப்பம்னு எழுதி நீங்கள் சைன் பண்ணி தான் அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தெரிஞ்சுங்க. ஸோ இது இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயதுக்குள்ளே இருக்கணும், நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. 18 வயது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக மட்டும்தான் வந்து அனுப்பணும். அதே மாதிரி ஃபோட்டோ வந்து கம்பல்சரி பேஸ்ட் பண்ணியிருக்கணும். அதில் சுய சான்றப்பம் ஃபோட்டோவில் மேலே வந்து நீங்கள் சைன் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் வந்து நீங்கள் ஒரிஜினல்ஸ் அனுப்பவே கூடாது, சரிங்களா? ஒரிஜினல்ஸ் அனுப்பக்கூடாது, நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் அனுப்பணும். ஒரு சிலர் ஒரிஜினல்ஸும் வந்து அனுப்பிச்சிட்றாங்க, ஸோ அது வந்து தவறு. ஸோ ஒரிஜினல்ஸ் அனுப்பக்கூடாதுங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அதில் 50 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி அதையும் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போ இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கு வந்து வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. 23/5/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் தலைவர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எண் 52 குமரன் கோயில் தெரு, திருவாரூர் 610001. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். இதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து முழுக்க அலுவலக உதவியாளர் படிக்கான விண்ணப்பம் தான் இது. ஸோ அலுவலக உதவியாளருக்காக மட்டும்தான், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அந்த போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நாம் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் டெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது
மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.